வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பரணாபுரி இறைவனுக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமன் திருவிழையே சரம் சம்சம் எம்பெருமன் கருணை முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாந்த திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரி வருஷப்படி பாடல் 1094 குதிரை முனை அறிவு என தோன்றும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பரிணாம திருவிழி சமர்ப்பிப்போம். இந்த பாடல் முருகா திருவடி ஞானத்தை அடியனுக்கு அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். எம்பெருமானே உன் திருவடியை உணர அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனதன 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 தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். குதறுமுனை அறிவுகோடு பதறி எதிர்கதறி மிகு குமுதமீடு பரசமயம் ஒரு கோடி குருடர் தெரிய தெரிவு அறியது ஒரு பொருள் தெரிய நிகழ் மனது கொடிய இருவினை எனும் அழறு போக உதறி விதறிய கரண மரண மர விரண மர உருகி உரை பருகி அணுதினம் ஞான உணர்வு விடிபெற உனது மிருகமத நளின பத யுகலம் இனி உணர அருள் புரிவாயே. சிதற வெளி முழுதும் ஒளி திகழும் உடுபடலம் அவை சிறு பொறிகள் என உரகபிலம் ஏழும் ஜெகதலமும் நிகர் சிகரி பலமும் நல கெஜ புயக திசையும் உடன் உருகவரு கடைநாளில் கதரும் எழுக்கடல் பருகி வடவை வீடு கரிய புகை என முடிவில் ககன முகடு அதில் ஓடும் கலபக மயில் கடவி நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்பொருத பெருமாளே. இந்த பாடலுடைய முதல் பகுதி எடுத்துக்கோ. குதறு முனை அறிவு கோடு பதறி எதிர்கதறி மிகு குமுதம் இடு பரசமயம் ஒரு கோடி குருடர் தெரிவு அறியது ஒரு பொருள் தெரிய நிகழ் மனது கொடிய இருவினை எனும் அழறு போக உதறி விதறிய கரண மரணமர விரணமர உருகி உரை பருகி அணுதினம் ஞான உணர்வு விழிபெற உனது மிருகமத நடின பத யுகலம் இனி உணர அருள் புரிவாயேன்னு முதல் பகுதியில் வேண்டுகிறேன். இப்ப குதரும் அப்படின்னா சிதறுண்டு நெறி தவறியதும் முனை ஆழம் இல்லாதது இப்படி நுனிப்புல் மேய்ந்தது போன்றதுமான அறிவு கொடு சிற்றறிவை கொண்டு பதறி கொதிப்புற்று பேசியும் எதிர்கூச்சலிட்டும் மிக்க பேரொளி எழுப்புகின்ற பரசமயங்களை பற்றிய ஒரு கோடி குருடர்களுக்கும் தெரிவதற்கு அரிதான ஒப்பற்ற ஒரு பொருளை நான் அறிந்து கொள்ளும் விதம் நிகழ் மனது ஓடிக்கொண்டே இருக்கும் மனம் பொல்லாத நல்வினை தீவினை எனப்படும் இரண்டு வினைகள் எனப்படும் அழறு சேறு இவை போகும்படி அதான் பிரபஞ்சம் என்னும் சேற்றைனர் உதறி தள்ளி விதறிய பதறுகின்ற கரணம் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனப்படும் 4 கரணங்களும் மரணம் இறப்பும் நீங்கவும் இங்கனம் விரணமர எனக்குள் பகைமைகள் நீங்க அல்லது இரணமர இவைகளின் போர் ஒழிய உருகி நெஞ்சம் கரைந்து உரைபருகி உன்னுடைய புகழை பாடி நுகர்ந்து அனுபவித்து நாள்தோறும் ஞான உணர்ச்சி கொண்ட கண்ணை பெற ஞான கண்ணை பெற உன்னுடைய கஸ்தூரி மனம் கமழ்வதும் தாமரை மலர் போன்றதுமான பதயுகலம் திருவடி இணையை இனி நான் உணர்ந்து உய்ய அருள் புரிவாயாக முதல் பகுதியில் வேண்டுகிறேன். ரெண்டாவது பகுதி எகெயின் இதுவும் மயில் வர்ணனை மயிலுடைய பராக்கிரமம் சித்தர வெளி முழுதும் மொழி திகழும் உடுபட்டலம் அவை சிறு பொறிகள் என உரகபிலம் ஏழும் ஜெகதலமும் நிகர் சிகரி பலமும் நல கெஜ புயக திசையும் உடன் உருகவரு கடைநாளில் கதரும் எழுக்கடல் பரகி வடவை வீடு கரிய புகை என முடிவில் ககன முகடு அதில் ஓடும் கலபக மயில் கடவி நெருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்பொருத பெருமாளின்னு ரெண்டாவது பதிய முடிக்கிறார். எனது கிரணங்கள் விரிய வெளிமுழுதும் ஆகாய முழுமையும் விளக்கம் கொள்ளும் உடுபடலம் அவை நட்சத்திர கூட்டங்கள் சிறிய நட்சத்திர கூட்டங்கள் சிறிய பொறிகள் என தீப்பொறிகள் போல உரகபிலம் நாகலோகம் பாதாளலோகம் ஆகிய 7 உலகங்களும் ஒளி வீசும் பல மலைகளும் நல்ல அஷ்டகஜங்களும் அஷ்டநாகங்களும் உள்ள அஷ்ட திசைகளும் ஒன்றுபட்டு கூடவே உருகி தோன்றுகின்ற கடைநாளாம் யுகமுடிவாம் அந்த நாளில் ஒலித்து எழுகின்ற கடலை அல்லது ஒலிக்கும் 7 கடல்களையும் உண்டு வடவா முகாகினி விடு கரிய புகை எழுப்புகின்ற கரிய நிற புகை என்று சொல்லும்படி முடிவு இல்லாத பரந்த ககனமோடு அதில் ஆகாய உச்சியில் ஓடுகின்ற தோகை பட்சியா மயிலை செலுத்தி அசுருடைய யானை தேர் குதிரை காலாட்படை என்னும் 4 வகை சேனைகளோடு போர் செய்த பெருமாளே பதயுகலம் உணர அருள் புரிவாயேன்னு வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலும் மிக அற்புதமான மயில் வர்ணனை. இந்த பாடலில் யுகாந்த காலத்து ஊழி தீயின் புகைக்கு மயிலின் ஓட்டமும் ஆற்றலும் ஒப்பிடப்பட்டு ஒரு ஒரு ஒப்பிட இந்த பாடலை குருநாதர் வைக்கிறார். இப்போ இதில் முதல்ல குமுதம் இடுங்கிறார். குமுதம்னா பேரொளி சமய கூச்சல் கொந்துகா என மொழி தர
வரு சமய விரோத தந்திரவாதிகள்பர், சங்கை கத்தோடு சிலுகிடும்பர் திருப்பூர், சலஜல மிழற்றும் சமய விகல்பம்பர் பெருங்கதில. அடுத்தது கடைநாள். இந்த கடைநாள் வர்ணன். இரு நிறனது புனலிடை மடிதர எரிபுக எரியது மிகு பெரு வழியினில் அவிதர வழிகெட வியனிடை முடிவது கிடம்பர் சம்பந்தர். இந்த ஒரு அற்புதமான வர்ணனையை இந்த பாட்டில் வைக்கிறார் ஒரு மயிலுடைய ஆற்றல். முதல்ல குதரும் முனை அறிவு கொடு பதறி எதிர்கதறி. குதறுதல் அப்படின்னா நெறித்தவர்கள், சிதறுதல். முனைனா மூண்டு நிற்றல், ஊக்கம் கொற்றுதல். முனை அறிவுனா நான், எனது, எனது என்னும் தன்முனைப்பு உள்ள அறிவு. பதறினா பதற்றம் உண்டு. நான் அப்படிங்கிற எண்ணம் உள்ள வரையில் அடுத்தவர் சொல்லுக்கு செவி கொடுக்கும் எண்ணம் இருக்காது. ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் பதற்றம் கொண்டு அதை எதிர்மறுத்து பேசுவது உள்ள வரையில் உண்மை அறிவு விளங்காது. எதிர்வாதம் தான். எதிர்வாதம் இந்த தகையை உடையது. சரியா? மிகு குமுதம் ஈடு பரசமயம் ஒரு கோடி குருடர் தெரிய அறியது. குமுதம்னா பேரொழி. இங்கே சமய கூச்சலை குறித்து நிற்கிது. ஒரு கோடி என்பது அளவு இறந்தமையை சொல்கிறது. ஒரு கோடி அப்படின்னா கணக்கில்லாது. சமயத்துக்கு கத்து திரையாடு அப்படின்னு சமயவாதிகள் குறித்து காஞ்சிபுரம் திருப்பூர் அடியில் சொல்கிறார். திரைனா அலை, கடல் அலை போல ஆரவாரம் செய்து சமயவாதிகள் தர்க்கம் செய்து கதறுவாங்க. அருணகிரி பெருமானுக்கு இந்த சமய சண்டையில் மிகவும் வெறுப்பு. பல இடங்களில் சமய பூசலை கண்டிக்கிறார். கலகலவென கண்ட பேரோடு சிலுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு சொல் பங்கமாகிய பொங்கலாவும் கலைகளும் மொழிய பஞ்சபூதமும் மொழியற மொழியில் துஞ்சு தூதன கரணமும் ஒழிய தந்த ஞானமும் இருந்தவாறு என்பார் மதுரை திருப்பூர். தெளிந்த அறிவு உள்ளவங்க ஒருபோதும் வாதம் பண்ண மாட்டாங்க. நூலறிவு மட்டும் உள்ளவர்கள் தாம் உணர்ந்தவற்றையே உணர்ந்து அவர்கள் உணர்ந்ததை நிறுவுவதற்காக பேரோடு வாதம் புரிவார். அருணகிரி பெருமானுக்கு இந்த சமய சண்டையில் மிகவும் வெறுப்பு. பல இடங்களில் சமயப்பூச்சலை கண்டிக்கிறார். நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம் நிகழ் தரும் பிரபாகர நிரவயம் பராபர நிருப அம்குமார வெள் என வேதம் சகர சங்க சாகரம் என முழங்கு வாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கண்டது ஆன கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரிகம் அது அருள்வாயும் திருப்பூர். அதனால இந்த எல்லா சமயங்களும் மக்கள் அறிவு நலம் பெற்று உழுது போட்டு தான் அருளான வகுத்து உரைக்கப்பட்டது. இந்த கருத்தை உணர்ந்து கொண்டு இந்த சமய பங்கம் இந்த வாதத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடும். அதுதான் நம்ம குருநாதர் நமக்கு சொல்லுகிற கருத்து. இதுக்கு பல மேற்கோள் சொல்லிட்டே இருக்கலாம். கம்பராமாயணம் முதற்கொண்டு இருக்கு. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பு அரும்பொருள் இது என்ன தொல்லையின் ஒன்றையாகி துறைதரும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்தது என்று என்பார் கம்பராமாயணத்தில். தாய்மநாடு இதைத்தான் சொல்றார். வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கின் விலங்கு வரம்பொருளே நின் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்திலே முடிவில் மோன வாரதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மாம்பார். வள்ளல் பெருமான் இதை சொல்றார். பொங்கு பல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாய காண்கின்ற கதியே அன்பர் தங்கு நிழல் பரப்பி மயில் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுதம் மலர வரும் மதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவம்பர். திருவாசகம் தான் சொல்லுது. உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உடனாய் கிடந்து தடுமாறும் கவலை எடுத்து களறினைகள் தந்தருடும் செயலை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டோமாம். அதனால நம்ம குருநாதர் சொல்கிற இந்த உட்கருத்தை நாம் உணர்ந்து கொண்டு இந்த சமய கூச்சலை எல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் திருவடியிலே சிந்தையை செலுத்தணும். அடுத்தது ஒரு பொருள் தெரிய நிகழ்வு. பெற்ற நூலறிவால் மனநிறைவு பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பொழுது மனமானது மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள தலைப்படும். அதுதான் உண்மையான ஞான நிலை. கொடிய இருவினை எனும் அடறு போக உதவி. அதாவது பொல்லாத நல்வினை தீவினை என்று சொல்லப்படும் இரண்டு வினைகள் ஆகிய சேற்றிலிருந்து நீங்க இறைவன் பொருள் சேர் புகழை எப்போது ஓதிக்கொண்டே இருக்கணும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிறார்ல, அதை புரியணும். விதிரிய கரணம் மரணமர விரணமர
உருகி அணுதினம் உரைபருகி ஞான உணர்வு வெளிபெற உனது மிருகமத நளின பதயுகலம் இனி உணர அருள் புரிவாய். விதறினா விதறுதல், அது நடுங்குதல், பதற்றம் கொடு. விதறிய காரணம்னா பதறுகின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த காரணங்கள் 4 சொல்ற. விரணம்னா பகைமை, உயிருடைய ஈடேற்றத்திற்கு பகையாக உள்ளவை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6 குற்றங்கள் இவை ஒழிய வேண்டும் அடிலார் வேண்டாம். இந்த நிலையில் யான் என்ற செருக்கு மரம், மிருகமதம் கத்தூரி, உரகம் பாம்பு, நளினம் தாமரை, உகலம் 2 பதவிகணமா திருவடியும், இருவினை அற மலமர இரவு பகலற எனதர நினதர அனுபூதி இனிமை தரும் ஒரு தனிமையை மறைகளின் இறுதி அறுதி இட அரிய பெருதியை இருமை ஒருமையில் பெருமையை வெளிப்பட மொழிவாயின்னு பெரிதோ திருப்புள் அடிலார் சொல்றார். மோத்தில் இருக்க கண்கொண்டு காண்கின்றவர்கள் மூடர்கள் அப்படின்னு சொல்லி அகத்தில் கொண்டு காண்பதே ஆனந்தம்னு கட்டினார் திருமூல தேவன் நாயனார். இங்கே ஞான உணர்வு விழிபெறங்கன்னு அடிலார் இதை சொல்றார். அப்பர் தேவார் என்ன சார் சொல்லுது? கழுத்திலே காம வெண்ணோய் காதன்மை என்னும் பாசம் ஒழுத்திலேன் உண்கண் நோக்கி உணர்வெனும் இமைதிறந்து விழித்தினேன் வெளிறு தோன்ற வினையென்னும் சரக்கு கொண்டேன் அழித்திலேன் அயர்த்து போனேன் அதிக வீரட்ட நீரேங்க. உள்ளக்கண் நோக்கும் அறிவூறி உள்ளத்தை நோக்க அருள்வாயின்னு வள்ளிமலை திருப்புள்ள அடியார் சொல்றதும் இதே கருத்து தான். இந்த கருத்தையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த பாடலில் என்ன கேட்கிறார் அப்படின்னு உணரணும். முருகா திருவடி ஞானத்தை அடியேனுக்கு அருள்வீராக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருவிழா சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாவும் குருநாதர் அருணா பெருமான் மன்றத்திலேயே சரம் சங்கர் முருகாச்சரம் எல்லாம் அல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அரோகரா. முருகா 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 முருகா.